தீபா, சாரிங்க. உங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லாரும் முன்னாடியும் நான் அப்படி சொல்லிட்டேன். தீபா, அதனால என்ன? நீ சொன்னது சரிதான். ஆனாலும் மாமா அத்தை எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ரொம்ப ஆசையா இருந்தாங்க. ஏமாற்றமாயிருப்பாங்க. என் மேல ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. இங்க பாரு தீபா, இதுக்காக உன் மேல எல்லாருக்கும் பாசம் தான் இன்னும் அதிகமா இருக்கும். இதுல கோவப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? அம்மாவும் அப்பாவும் நம்ம கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கும். பல்லவி கல்யாணம் தான் நம்ம வீட்டில் நடக்க போற கிராண்டான விசேஷமா இருக்கணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் உண்மையான சந்தோஷம் கொடுக்குற ஃபங்க்ஷனா இருக்கும். உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைல்ல? இல்ல தீபா. மாமாவும் அத்தையும் இந்த கல்யாணத்தை இவ்ளோ கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறது அவங்க பார்த்து சந்தோஷப்பட மட்டும் இல்லைங்க. எந்த பொண்ணும் வாழ்க்கை முழுக்க திரும்ப திரும்ப நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அந்த நிமிஷம் எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறதுனால அந்த நிமிஷத்தை நான் மறக்கவே முடியாதபடி ஒரு விழாவா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் ஏன் சந்தோஷம்தான் முக்கியம்னு எனக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க. எனக்காக இவ்ளோ பண்ற குடும்பம், என் மேல இவ்ளோ உயிரா இருக்கிற குடும்பம் பிரிஞ்சா என்னால தாங்க முடியாதுங்க. நம்மளோட குடும்பம் இப்ப போலவே எப்பவும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். தீபா, நீ என்ன சொல்ல வர? நம்ம குடும்பம் ஏன் பிரிய போகுது? அது இல்லைங்க. தீபா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ சொல்றது சரின்னு ஒத்துக்க முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல. உங்க மாமாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. பல்லவி மேல நீ வச்சிருக்கிற பாசம், நம்ம குடும்பத்து மேல நீ வச்சிருக்கிற அக்கறை, இதெல்லாம் சரிதான்டா. ஆனா நாங்க எல்லாரும் உன் மேல ரொம்ப ஆசையா இருக்கோம். அம்மா, அப்புறம் பேசிக்கலாம். இல்லடா அரவிந்த், தீபா சொன்ன மாதிரி இந்த வீட்ல நடக்கிற விசேஷம் பல்லவியோட கல்யாணமாவே அமையட்டும். ஆனா அதுக்காக பூஜையெல்லாம் நிறுத்த வேண்டாமே. ஆரம்பிச்ச பூஜையை நிறுத்துறது நல்லதில்லைன்னு பூசாரி அவ்வளவு சொல்றாரு. இதோ பாரு, இந்த கல்யாணத்தை பெருசா தடபுடலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சிம்பிளா கோவில்ல வச்சு பண்ணிக்கலாம். இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு நாம கோவில்ல போய் கல்யாணத்தை பண்ணிக்குவோம். இதோ பாருப்பா அரவிந்த், சந்தோஷமா நானும் அப்பாவும் சேர்ந்து நீ தீபா கழுத்துல தாலி கட்டுறத பார்த்தா போதும். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபா. நான் இதை உடனே உங்க மாமா கிட்ட சொல்லணும். நீ பூஜைக்கு கிளம்பி வந்துரு. தீபா,